பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைய ப்ரோமோவில் முழுக்க ஓவியா அண்ட் ஆரவ் இந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், ஓவியா ரொம்ப மென்டலி டிப்ரெஸ் ஆகிருக்காங்க. ஏன்னா ஆரவ் இத்தனை நாட்கள் ரொம்ப கேரிங்காக இருந்தார். அந்த கேரிங் யார்கிட்டையும் பார்க்கலங்கிற ஏக்கத்தில் அஃபெக்ஷனில் இருந்தாங்க. இதெல்லாம் முடிந்த கதை, நமக்கு எல்லாம் தெரியும். நேற்று ஏதோ லிமிட் கிராஸ் பண்ண மாதிரி எல்லாருக்குமே ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் இது ஏற்கனவே நடந்து கொண்ட சம்பவங்கள் தான் அப்படிங்கிறதும் நமக்கே தெரியும். அதை அனலைஸ் நம்ம பண்ணலை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்று என்ன ப்ரொமோவில் போட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரொமோ ஆரம்பிக்கிறப்ப ஜூலி ஆரவ் பின்னாடி நின்று அந்த தலையை மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் காயத்ரி உட்காந்துருக்காங்க, சைடில் ஓவியா உட்காந்துருக்காங்க. ஒரு டென்ஷனாக ஓவியா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு எதுவுமே யாரும் பேசலை அப்படிங்கிறனால டென்ஷனாக எழுந்திரிச்சு உள்ளே போகிறாங்க. இது முதல் ஷாட்டாக வருது. அதுக்கடுத்து ஓவியா நான் உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும் அப்படிங்கிறப்ப நாட் நவ் அப்படின்ட்டு ஓவியாவை தள்ளி விட்றாரு ஆரவ். அதுக்கடுத்து திரும்ப ஐ வாண்ட் டு டாக் வித் யூ 5 minutes அப்படின்ட்டு அழுதுகிட்டே ஓவியா சொல்கிறாங்க. அதுக்கு ஆரவ் என்ன யூ வாண்ட் டு மேக் அ சீன் அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறாரு. அதுக்கடுத்து கட் பண்ணால் பிந்து மாதவி ஓவியா கிட்டே கேட்குறாங்க, சத்தியமாக கேட்குறேன் ஓவியா, இது உனக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கடுத்து ஓவியா ஸ்டாப் ஃபார் சம் டைம் அப்படின்ட்டு ஆரவ் பின்னாடி போகிறாங்க. ஆரவ் எதையும் கேர் பண்ணாமல் டோர் திறந்துட்டு வெளியே போகிறாரு. தன்னோட கையில் இருக்கிற பாலை ஆரவை நோக்கி வீசி எறிகிறாங்க. அது பக்கத்தில் கிளாஸில் பட்டு விழுது. அதுக்கடுத்து டென்ஷனாக ஓவியா வெளியே வர்றாங்க. வெளியே வர்றப்போ கெட் லாஸ்ட் அப்படிங்கிறாங்க. அதோட இன்றைக்கி ப்ரொமோ முடியுது. இன்றைக்கி ப்ரொமோ பார்க்குறப்போ ஓவியா ஆல்மோஸ்ட் ஆரவ் அப்படிங்கிற கேரக்டர் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா பல தடவை அவங்க ட்ரை பண்ணுறாங்க பேசணும்ன்ட்டு, அதை பேசுகிறத கூட அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு. இந்த சம்பவங்கள் நான் விளக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் நிறையா நம்ம அனுபவிச்சிருப்போம். நம்ம அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு நபர் நம்மளை புறக்கணிக்கிறப்ப எந்த வழி வரும், அந்த வழி பொறுக்க முடியாமல் நம்ம திரும்ப அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கொஞ்ச நேரம் நான் ஒன்றே ஒன்று பேசணும்னு எத்தனையோ முறை கெஞ்சிருப்போம். அந்த வழி இன்று ஓவியா அனுபவிப்பது போல் ப்ரொமோவில் காட்டுறாங்க. இறுதியில் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குங்கிற மாதிரி தூக்கி எறிகிறாங்க. ஓவியா நேற்று நடந்துக்கிட்டது சரியா தவறா அப்படிங்கிற விவாதம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் தெளிவாக இருக்குது. இன்று ப்ரொமோ பார்க்குறப்ப ஏன் மனசுக்கு படுறது, ஓவியா ஆரவை தன் மனதிலிருந்து கெட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதா உண்மை. அடுத்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் மீண்டும் சந்திப்போம்.